பொறுமையடா மணி. பொறுமையான ஸ்பீடா போயிடா. நான் பொறுமையான தரணும். Hi guys, welcome to KJY Vlogs. இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரிப்பு போறோம், ரோட் ட்ரிப். அவன் எல்லாம் சாப்பிடுவானா, இங்க இருக்கிறத ஃபுல்லாக நீ காலி பண்ணி தான் போவான். அப்ப இது பகல்லெல்லாம் மழை பெய்யாதே. அதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணா 5 நிமிஷத்துல வரேன்னா, எனக்கு 15 மினிட்ஸ்ரா, எங்க நாங்க வேலைச்சேரி வந்துட்டோம். I have only 15 minutes to come டா அப்படினா. வரா 1.5 மணி நேரம் கழிச்சு. ஏமா நீ எதுக்கு ட்ரெயின்ல வந்த? மழை வர தூரிச்சாங்க. சரி இதுக்கப்புறம் எப்படி வர முடியாது. சரி இப்ப போகும்போது எப்படி போவ? போகும்போது நைட்டு தானே. சரி நைட்டுனால மழை வந்தா என்ன பண்ணுவ? ரெயின் கோட் வச்சிருக்கேன்ல. ஏண்டா வெண்ண அதுக்கு ரெயின் கோட் போட்டுட்டே வரதுல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இப்ப நம்ம 12 மணிக்கு வரணும்னு வச்சுக்க, ட்ரெயின் கிடைக்கும் உனக்கு. ஆனா நேத்து எல்லாரும் என்ன கேட்டே இருந்தீங்கல்ல, 5 மணிக்கு வருவியா எல்லாம் கேட்டீங்கல்ல. மணி சைலண்டா இருந்தா பத்தியா? அப்பயாவது வாய் தந்துடுறான்டா. ஒரு வேலை வாயே இல்ல சொல்லிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீ வர முடியாது சொன்னா என்ன சொல்ல போறோம்? இவன் வர முடியாதுன்னா இவனுக்கு காரணம் கிடையாது. சரி ஓட்டு, அதனால இவனுக்கு கேள்வி கேட்கறது. நீ வர முடியாது சொன்னா என்ன சொல்ல போறோம்? ஒன்னும் சொல்ல போறது. சரிடா அப்படி சொல்லிட்டு அப்ப 7 மணிக்கு கிளம்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 மணிக்கு ஆளா வச்சு வச்சிருப்பேன். கொஞ்சம் லேட்டா ஒரு 1 ஹவர் தூங்கி இருப்பேன். அதையும் கெடுத்து விட்டான். எப்ப சொல்லு இதேதான் பண்ணு. இல்ல நேத்து இதேதான் பண்ண. என்ன நான் தான் உங்களை அன்னைக்கே வந்து பண்ணுங்கடா அப்படின்னு. அன்னைக்கு என்ன சொன்னா, ஃப்ரைடே வந்து நைட் ஒன்று சொல்றேன்டா, டே நான் வந்து வரனா இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னு. அவங்க நேத்து வந்துட்டு நிக்கும் போது கேக்குறேன், நான் தான் உங்களை அன்னைக்கே பண்ணு சொல்லிட்டேன்டா, பண்ண வேண்டியதானே அப்படின்றான். இப்போ வந்துட்டு என்ன சொல்றான் அதே மாதிரி, தம்பி இந்த மாதிரி என்கிட்ட எப்ப தெரியுமா சொன்னா, டபுள் பேச்சு. எப்பயுமே இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பேசுவாங்க. அவன் மட்டும் தான் அனீஸ் மட்டும் தான் பேசிட்டே இருக்கான், சைலண்டா இருக்கானே. இல்ல நேத்து என்கிட்ட எப்ப தெரியுமா சொன்னா, அவனை வீட்டுல இறக்கி விட்டுட்டு, சரி மணி காலைல நான் ஒரு 5:30 மணிக்கு வந்துடுறேன் மணி அப்படின்னு. டேய் காலைல எங்க அப்பா வர மாலை போடுறாரா, 6 மணிக்கு வந்துருவாரு. டேய் என்னடா இப்ப சொல்ற? அட்லீஸ்ட் நைட்டே பிங் பண்ணி இருந்தா கூட நான் ஒரு அலாரம் ஒரு 6 மணிக்கு வச்சிருப்பேன். சரி நான் அதனால 5:15 அலாரம் வச்சு படுத்தேன். ஏஞ்சி சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்டா நானு. ஏய் ஆமாண்டா பெட்ரோல் போடணும்டா. எவ்வளவு இருக்கு பெட்ரோல் இருக்குது போவோம். அப்ப முன்னாடி போட்டுக்கலாம். XP 95 தான் போடுவாங்க. அதனால முன்னாடி போய் போட்டு இவனுக்கு வெயிட் பண்ணது பேசாம அது பெட்ரோல்ல போய் போட்டு வந்திருக்கலாம். நம்ம அந்த டீன்னு இருக்காதீங்களா? டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன் பாப்பலாம். மணி சாய் மணிக்கு போண்டா டீ மணிக்கிட்ட போயிட்டு, என்னடா டீயா காஃபியானா எனக்கு போண்டான்றான். டேய் நான் என்னடா கேக்குது, டீயா காஃபியான்னு கேக்குறேன். டீயா காஃபியா போண்டா. மொபைல் காணோம்னு போய் தேடிட்டு வந்தோம். செம்ம வெயில். இவனை பார்த்தா மொபைல் யார் மொபைல்ரா? என் மொபைல்ரா. என்னடா காணாம போயிடுச்சு சொன்னானடா. காணாம போயிடுச்சா? ஆமா. டேய் என்ன எங்க அம்னி சரக்கு இருக்கா அச்சுங்க? இல்ல வாட்ஸ்அப்ல அச்சுச்சோ அப்படியா? எல்லாம் சும்மா சொல்றதா. ஆனா அதெல்லாம் விட காமெடி அவன் வந்து போட்டிருக்கான், மொபைல் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, இனிமே நான் வந்து சிஸ்டம்ல இருக்க வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றான். இதெல்லாம் அதை பத்தி எதுவுமே கேட்கல. ஹாப்பி பர்த்டே அவனே என்ன போட்டுட்டு இருக்கான். கிளாம்பாக்கம் வந்துட்டோம். கிளாம்பாக்கம் ஊருக்கு யாருமே தெரியாது பாரு. ஏய் எல்லாமே எல்லாருக்கும் தானே தெரியும். ஆனா நம்ம போடணும்டா. இப்ப நான் ஒரு கிளாம்பாக்கம் போனதே கிடையாது. அப்ப எனக்கு அது புதுசு தானே. நானும் போனது கிடையாது. அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க போவாம? இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க. யாரு போயிருப்போம்? அதுதான் இருக்கும். இப்பதான் அது கிளாம்பாக்கம் தெரியாதா அப்படின்னா, கிளாம்பாக்கம் தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாதுடா. எங்க இருக்கு XP? லாஸ்டா? என்னது? சரி சொல்றா. மேரேஜ் ஆகி 7-8 மாசம் ஆகுது. அதாவது அனுபவங்களை ஏதாவது ஷேர் பண்ணு, எல்லாருக்கும் யூஸ் ஆகும்ல. எதுக்கு வேணா இருக்கட்டும். அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ்.
முன்னாடில இருந்தே பழக்கம் தெரியாது. அரேஞ்ச் மேரேஜோட நீ வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா, இப்பதான் புதுசா ஒரு எக்ஸ்போசர் எல்லாருக்குமே. நம்ம கேங்ல நீ அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால புதுசா இருக்கும்ல. அப்போ உனக்கு லவ் மேரேஜ் அவன் அதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறான். நீ அரேஞ்ச் மேரேஜ்ல நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வாங்க என்ன கொஸ்டின் கேட்டா அப்படியே மாத்தி விட்டான் நான் டாபிக். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான் என்ன இவனை கேட்டாக்கா. நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டாபிக் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அதுவும் ஹெல்த்தியான டாபிக் தான். மேட்டர் சொல்லு. 8 மாசம் ஆச்சு, ஏப்ரல் மாசம் மேரேஜ். எனக்கு இல்லாம அவன் பார்த்து விட்ட மாதிரி தெரியல, நீதான் இப்ப பார்த்து டாபிக். சரி இல்லைன்னா மைக் ஆஃப் பண்றப்பா. ஆப்ல தான்டா இருக்கு. இது சொல்றேன். எடிட்ல கட் பண்ணி தூக்கிக்கலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லு. சொல்ல மாட்டான்டா அவன். எப்படி நீ உன்னை விட பெரிய கண்ணிங்கடா, உன்னை விட பெரிய கண்ணிங்க. நீ மட்டும் தான் நீ பண்ணியா போனதுல போனப்பா ஆடி போயிட்டு எதுவுமே சொல்லல. கூடவே சுத்திக்கிட்டு இருக்கடா. ஒன்னாவதுல இருந்து கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை இந்த மாதிரி நடக்குதுன்னு சாப்பிடறதுக்கு சின்ன லோக்கல் கடையிலே சாப்பிடலாம்ப்பா. சாப்பிடறப்ப இதுல சின்ன லோக்கல் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம், அப்படியே மழை நின்றும். விழுப்புரம் வரைக்கும் மழை தானேடா. நான் காலையிலே பாத்துட்டேன்டா. நீ சொன்னா தப்பாதான் இருக்கும். கன்ஃபார்மா தப்புதான். நம்ம இங்கேதான் ஹோட்டலுக்கே போயிடலாம். சுத்தமா தெரியலடா கண்ணாடி எனக்கு. கண்ணாடி கண்ணாடியை போட்டு கூட கண்ணு தெரியும். அப்படியா? என்ன நமக்கு புதுசா மணி ஜஸ்ட் கூகுள். எதுக்கு லொகேஷனா? இல்லடா டிஃபன் கடை. கையேந்தி பவனுக்குலாம் கூகுள்ல வராதுடா. கையேமா அப்படியே போடா. ஓகே இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட போயிடுவோம். வந்துட்டேன். சொல்லுங்க என்ன வேணுமோ சொல்லுங்க. என்ன சாப்பிடலாம்? தோசை. தோசை. எனக்கும் தோசை. எனக்கும் தோசை. உனக்கு? அவர் மட்டும் இட்லி. சரி 2 இட்லி சாப்பிடுவோம். உடனே மாத்திட்டான். இட்லி தோசை ஊற்றணும்ல, கரெக்டா இருக்கும். சரி ஓகே 2 இட்லி ஒரு தோசை அவ்வளோ. ஜிபே இருக்கா? ஜிபே இருக்கா? கேட்டுடுவோம். அவ்வளோதான். மணி வேலை செய்ய ஆரம்பிச்சான். சம்பளமா கொடுத்துருங்க, சாப்பாடா கொடுத்தீங்கன்னா நேரா போறோம். திண்டிவனத்துல நிப்பாட்டோம். திண்டிவனத்துல பாண்டிச்சேரி கட்டிங் சேஃப்டியா இருக்காராம். யாரா வரா? ஃபேமிலி மேன் ஆயிட்டாராம். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மேல இருக்கிறத ஓபன் பண்ணிட்டு போனில்ல நீ. இது பட்ஜெட்ல முடிஞ்சிச்சு. சூப்பர். 200 ரூபா பட்ஜெட். நல்ல பட்ஜெட். நல்லாவும் இருந்துச்சு ஆக்சுவலி தோசை. சூப்பரா. இப்போ நம்ம போற இடத்துக்கு எவ்வளோ காட்டுது பர் டோல், அதை ரீசார்ஜ் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வண்டி நம்பருக்கு. சாப்பிட்டது இப்பதான் தொண்டைக்குள்ள இறங்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள வாங்கவா? நீ இப்ப இல்ல ஒரு 50 கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணாத. உள்ளுக்குள்ள இன்னும் பழைய மணியா தான்டா இருக்கா. அப்பப்ப வந்து ஏதோ மேரேஜ் வெளியே வருது. மேரேஜ் ஆனதுனால நம்ம மாத்திக்கணும்னு கஷ்டப்பட்டு மாத்திக்கிறான் போல இருக்கு. வெள்ளரிக்காய் வேணுமா? அப்படியே ஸ்லோ பண்ணு. நம்ம முன்னாடி இங்க தானே விக்கிறாங்க. இறங்கி போய் கடையில வேணும். சரி ஆசைப்பட்ட விடுமா. இறங்கி போய் இறங்கி குடிச்சா போ. ஏய் ஆசைப்பட்டா மணி ஆசைப்பட்டா அவ்வளவுதான். நடிக்காதடா அப்படியே போடா. போடா. என்ன வயிறா எள்ளி குடிச்சா பானை குடிச்சுட்டு போ. பெல்ட் போட்டுருக்க எனக்குலாம் வேணாம்பா. உனக்கு வேணா இருக்கு வண்டி உட்காரு. அவனுக்கு வயித்து கலக்கம், அதுதான் காரணம். ஏன்டா அதுக்காக ஏன்டா? அப்ப வயித்து கலக்காதுன்னா குடிதான். குடிச்சு ஒண்ணு நிரூபிடா. எப்ப சாப்பிடணும் ஒரு டைம் இருக்குல்லடா. வெள்ளரிக்காய் வாங்குறேன் அங்க போறான். வெள்ளரிக்காய் இங்க இருக்குடா. எங்கடா போற? மலை இல்லையா? குடி குடி. யாருக்கடையே தொண்டையெல்லாம் அடிச்சு கிடக்குது. மாதிரி பேசிக்கிறீங்க. நான் இல்ல நீ குடி. உனக்கு குடிடா. வாடா நீ இறங்கி கூட்டு வந்துட்டு எனக்கு வேணாமா. இன்னும் 2 கிலோமீட்டர் போயிருக்கலாம். குடி போய் போயிருந்தா ஒரு குடினா குடி. எதுக்கு எல்லாரையும் கேட்டு இருக்க நீ? இல்ல ஸ்கை லைன்ல கரெக்டா அந்த கிரீனிஷா லைன் போகுது. நல்லா இருக்கு பாக்க. வேணாம். குழந்தையா?
அது எங்க இருக்கு? ஏய் ஒன்னொன்னா ஷாப் பண்றான்டா, வெண்டிக்கான்றான், பனங்கள் கிழங்கு அப்படின்றான். ஃபர்ஸ்ட் காட்ட மாட்டாங்க மறுபடியும் மறைச்ச மாதிரியே. உங்க நோட் இருக்கோ அதை மட்டும் எடுக்கிறான். நாங்கள் போன வாரம் போயிருந்தோம்ல அவுட்டிங்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு இடத்துல வந்து கொய்யா வாங்கினோம். கொய்யா வாங்கிட்டு ரோடுக்கு நாங்கள் காரில் இருந்து இந்த பக்கம் ஒரு அம்மா நின்று வித்துட்டு இருந்துச்சு. வந்து வாங்கிட்டப்போ அவங்க ஆப்போசிட்டில் கடை போட்டுருக்காங்க போல இருக்கு. அங்கே போயிட்டு எடுத்து வராங்க. எடுத்து வந்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மாதிரி பொடி கேட்டாங்க. போனாங்க. போயிட்டு நாங்கள் காருக்குள்ளே இருந்தோம். என்ன பண்ணிச்சுங்கம்மா கவர் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுட்டு சைடில் வந்து குப்பை கீழே கொடுக்கு. அதுலேருந்து ஒரு கவர் பார்த்துட்டாரு. எங்கள் பிரவீனனை பார்த்துட்டாரு. அம்மா அப்படின்னு கத்துறாரு. அவருக்கு டக்குனு கீழே போட்டு இந்த கவரில் எடுத்து கொட்டுறாங்க. இல்லைன்னா அந்த குப்பை கவரில் தான் எங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. நாங்களும் தெரியாமல் சாப்பிட்ருப்போம். அவங்க ஆல்ரெடி கவர் வச்சுருக்காங்க, அதை அப்படியே போட்டிருக்கலாம். அதை விட அந்த குப்பை கவர்லேருந்து எடுத்து போடுறாங்க. இல்லை அது அவங்களுக்கே தெரியணும். இல்லை இந்த மாதிரி அப்புறம் சாப்பிடும் எப்படி அந்த மாதிரி குப்பையிலேருந்து எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கே தெரியணும். அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. எதுனாலும் பண்ணிடுறாங்க ஈஸியாக. வியாபாரம் யுக்தி. இவங்க கொண்டு கொடுத்துருப்போம். என்ன வேணான்னு வாய்க்குள்ள ஊழ கொடுத்துருன்ற. சந்திரோதயம் சூரியோதயம் கண்டா என்றும் பெண்ணோடு Thank you.